உயிர்த்தெழுதலில் பங்கு நமக்கெல்லாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு எழுந்திருக்க போகிறோம், தேவனோடு கூட இருக்க போகிறோம், நித்தியமாக இருக்க போகிறோம். அது முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவராய் பாக்கியவான்களாய் காணப்பட போகிறோம். இந்த சத்தியமெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலே எப்படி ஆண்டவர் சாத்தியமாக்குகிறார் அப்படி சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, நீங்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவரா நீங்கள் மாறுறீங்க. யோசித்து பாருங்க. சாவாமை உள்ளதான தேவன் எதற்காக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டு அவருடைய ஆவியை அடிக்க முடியாது, அவருடைய ஆவியை கொல்ல முடியாது, இம்மாற்றல் சாவாமை உள்ளது. ஆனால் அவர் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுக்கிறார்னா நமக்காக. ஏனென்று சொன்னால் அவர் அப்படி தன்னுடைய சரீரத்தை மரிக்க ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை திரும்ப உயிரோடு எழுப்புகிறார் என்று சொன்னால் நமக்காக மரிக்க போகிற நாம் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்க, அதை விளக்குகிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. சரி, ஓகே. இந்த வாசனம் சொல்லுகிறது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். அதுல பார்ட்டேக்கர்ஸா இருக்கிறவன், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அது என்ன பங்குள்ளவன்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26:23. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களும் அந்நிய ஜனங்களும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறேன் அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். முதல் பகுதி, தீர்க்க தரிசனங்களும் மோசேயும் சொல்லி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து பாடுபடணும், கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி. கொஞ்சம் அப்படியே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தேவன் எதற்காக நமக்காக மரிக்க வேண்டும்? மரித்தவர் சரி பலிக்காக மரிச்சனா அப்படியே விட்டு போலாம், அந்த சரீரத்தில் அப்படியே விட்டுடலாம். ஆனால் அந்த சரீரத்தை ஏன் அவர் திருப்பவும் எழுப்ப வேண்டும் என்றதனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளணும். அப்படின்னா நமக்காக தான் இந்த காரியத்தை செய்ய, மரித்ததும் நமக்காக, அந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பித்ததும் நமக்காக. ஏன் என்று சொன்னால் இந்த சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த சரீரத்திலே பங்குள்ளவர்களாய், அந்த மரணத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அப்பதான் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற முடியும். யாருடைய உயிர்த்தெழுதலுக்கு? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தான் அந்த உயிர்த்தெழுதல முதற் பலன் அப்படின்னு சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா அவரை குறிக்குது. நமக்காக அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? திரும்ப எழுந்திருக்க போகிறார்கள். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக, பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து எழுந்திருக்கலனா நம்ம யாருமே உயிரோடு எழுந்திருக்க போறது கிடையாது, மரணத்தோடு கூட முடிச்சு போயிடும், ஃபினிஷ்டு. அப்ப பங்குள்ளவர்களாக, partakers of resurrection நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:20 எப்படி வாசிக்கிறோம்? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்படியே போயிடல, கீழே அவர் எழுந்தார், எழுந்து முதற் பலனானார், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக அவர் காணப்படுறார். கொலோசியர் 1:18 இப்படி சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். யாரோ சொல்லும்போது சொன்னாங்களா, அவர் பயங்கர போன செய்தியில பார்த்தோம்ல, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் இப்படிதான், அவரை நம்ம மாற்ற முடியாது, அவர் அப்படிதான், வேற யாரையாவது இஷ்டப்பட்டா, வேற யாராவது நம்ம உள்ளத்துல தெய்வம் வச்சுட்டா அவரை சகிக்கிற ஒரு அல்ல சொல்லி பார்த்தோம்ல. பாருங்க, இவர் எவ்வளவு பொசசிவ் அண்ட் சென்சிட்டிவ் சில காரியங்கள்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அவர் தான் ஆதினா அவர் மட்டும்தான் சொல்லணும், வேற யாரையும் ஆதியில அவரோடு கூட இணைக்கலாம் முடியாது. அப்படியே இந்த உயிர்த்தெழுதல்ல கூட முதல் அப்படின்னு சொன்னா அவர் தானா, வேற யாரையாவது அவர் என்ன பண்ணிருக்கலாம், மரிக்க ஒப்பு கொடுத்து திரும்ப எழுப்புனா உயிர்த்தெழுதல் அவங்க முதல் பங்கு ஆயிடுறாங்க. இந்த வசனம் சொல்லுவது பாருங்க, சபையாகிய சரீரத்துக்கு அவர் தான் தலை, எல்லாவற்றிற்கும் முதல்வர். பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படணும்? எல்லாவற்றிற்கும் அவர் தான் முதல்வர். ஃபர்ஸ்ட்னா அவர் தான் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும். ஆதி அப்படின்னு சொன்னா சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். அப்படின்னா சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆதியாக ஒரே ஒருவர் மட்டும் காணப்படுகிறார். அதுதான் ஆதி என்பதனுடைய அர்த்தம்.
அப்ப ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்ப அந்த ஆதியா இருக்கிறவர் நமக்காக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டு, அல்லது மனிதனாக வெளிப்பட்டு, அல்லது குமாரனாக வெளிப்பட்டு, அல்லது மாம்சத்தில் வெளிப்பட்டு, அல்லது தரிசனமாகி அவர் தன்னுடைய சரீரத்தை, திரும்ப சொல்றேன், சரீரத்தை தான் அடிக்க ஒப்பு கொடுத்தார், ஆவியை அல்ல. நிறைய பேருக்கு வந்து பயப்படுற ரீசன் என்ன தெரியுமா? தேவன் மரிக்க முடியாது. தேவன் மரிக்க முடியாதுதான். ஆனால் அந்த தேவன் உனக்காக ஒரு சரீரத்தில் வந்து அவர் அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தால்தான், அந்த சரீரத்துக்கு ஒரு மரணம் உண்டானாதான் உன்னுடைய சரீரம் மீட்கப்படும், உன்னுடைய ஆத்மா பாவ மன்னிப்பை பெற முடியும் என்றது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு மரணம் அல்ல, தேவன் குமாரனாக வெளிப்பட்டு, அதாவது சரீரத்தில் வெளிப்பட்டு ஆவியாய் தேவனாகவே தான் இருக்கிறார். அவர் அந்த சரீரத்தை அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தபடினாலே பாவ மன்னிப்பு உண்டானது. நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு மீட்பு உண்டாக போகிறது. அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல். அந்த முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம் என்று சொன்னால், அவர் உயிர்த்தெழுதபடினாலே அதற்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம். சரி, கொலோசியர் 2:12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும். உடனே தேவனுடைய செயல்னா பாரு, தேவன் பாரு, வேற ஒருத்தர் காமிக்காதீங்க. இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் பேசினார். அப்ப இயேசுவை தேவன் எழுப்பினார் அப்படின்னு சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸா ஆயிடாதீங்க. இயேசுவை என்னுடைய சரீரத்தை தேவன் எழுப்பினார்னா அவர் தேவனாக எழுப்புகிறார்னு சொல்லி, அதுதான் என்னுடைய அர்த்தம். இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இன்னொருத்தர் எழுப்புவார் அல்ல, நான் எழுப்புவேன். தேவனா பேசுறாரு. குமாரனா என்னுடைய ஆலயத்தை இடிச்சு போடுங்க, இந்த ஃபிளஷை இடிச்சு போடுங்க, இந்த ஃபிளஷை கொண்டு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன், தேவனா எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் அதை புரிந்து கொள்ளணும். இல்ல பார், திருத்துவத்துக்கு சூப்பரான வேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாதுன்னு. அப்ப நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அப்ப இதை நம்ம விசுவாசிக்கிறோம். என்னன்னா, நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எதற்காக? எனக்காக. உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் நான் மாறும்படியாக இந்த காரியத்தை அவர் செய்தார். அவருடைய அடுத்தது பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீதியின் பங்கு, அவருடைய நீதியிலே பங்குள்ளவர்களாய் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. ஒருத்தர் கூட நீதிமான் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் அவர் பார்க்கும் பொழுது மனிதனாய் பிறந்த ஒருவர் கூட நீதிமான் இல்லை. என்ன ஆகும்? இந்த மனுக்குலம் அழிக்கப்பட வேண்டும் அல்லவென்று சொன்னால், அவர் வெளிப்பட்டு இந்த நீதியை நிறைவேற்றி நீதிபரர் என்று சொல்லி, இந்த வேத வசனம் பார்த்தீங்கன்னா அவரை ஜஸ்டிஃபை பண்ணணும், தேவனாக மனிதனை ஜஸ்டிஃபை பண்ணணும், இவர் தான் நீதிபரர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த நீதிபரர் நமக்கு என்னத்தை கொடுக்கலாம்? இந்த பலனை கொடுக்கலாம். அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறவர்களுக்கு இந்த பலன் உண்டாகிறது, தேவ நீதியினுடைய பலன் உண்டாகிறது. we are receiving it, we are awarded, rewarded, we are gifted. அல்ல பாத்தீங்களா, we are gifted. இயேசு பண்ண ஒரு காரியத்தினால we are gifted. எப்படி? நாம நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறதற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்ப அவருடைய நீதிக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாறினால்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன், நான் நீதிமான் என்று சொல்லி என்ன பண்ணோம்? வேதமும் சொல்லும், நாமளும் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும்.